இப்போல்லாம் எந்த நேரத்தில் மழை வருதுன்னு சொல்லவே முடியல. ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிற ரெயின் கோட் வந்து பழசாயிடுச்சு. ஒரு 6 இயர்ஸ் இருக்கும் வாங்கி. அது போட்டாலுமே கூட போயிட்டு வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக நனைஞ்சிட்றாங்க. அதனால் வந்து ஆன்லைனில் தான் பார்த்து இதை ஆர்டர் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்துச்சு. சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்து பார்த்தேன். ஃபேண்ட்டு ப்ளஸ் வந்து ரெயின் கோட் இருந்தது. போட்டாலுமே நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்துச்சு. சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் போட்டு பார்த்தேன். காலையிலேருந்து மாங்குன்னு அவளை தூக்கி வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு இப்படி தான் இருக்கணும். அவங்க அப்பாவை பார்த்ததும் நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் லியா குட்டி கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். அவர் வரும்போதே வந்து முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பயும் போல் அதெல்லாம் எடுத்து கூடையில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நைட்டு சாப்பாடு வந்து ராகி தோசை தான் செய்யலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாவு ஏற்கனவே இருந்துச்சு. அதனால் அதை எடுத்து வச்சுட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே கட் பண்ணி மாவு கூட ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இந்த வீடியோவில் தெரியல, நான் ஆட் பண்ணிட்டேன். ஆனால் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம தோசை மாவு பதம் இருக்குல்ல அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் நல்லா சூடானவனே நல்லா ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நான் வச்சுருந்தேன். நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்தது. ராகி தோசை ஒருத்தவங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா வெங்காயம் போடாமல் கொஞ்சமாக வந்து சீரகம் மட்டும் போட்டு இந்த மாதிரி தோசை பதத்துக்கே கரைச்சி ஊற்றுனாங்கனாலே சூப்பராக இருக்கும், நெஞ்செல்லாம் கறிக்காது. அதே மாதிரி தேங்காய் சட்னிக்கு பதிலாக தக்காளி சட்னி கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.